ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2 சவரன் செயின் வாங்குறதுக்கு சீட் அமௌண்ட் வந்து எவ்வளோ கட்டணும்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து நம்ம கோல்ட் ரேட் வந்து அப்பப்போ அதிகமாகுது இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி டேலி பண்ணி கட்டுறது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு 2 சவரன் வாங்கணும்னா அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணி கட்டினா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட வேண்டாம் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் பே பண்ணணும், அதுக்கு தகுந்த வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். அப்படி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகாமல் சீட் அமௌண்ட்டுக்குள்ளே எல்லாம் முடிகிற மாதிரி எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணி சீட்டு கட்டலாம் அப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 சவரன் செயின் இல்லைன்னா வந்து ஏதாவது ஜுவல்லரி வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கட்டணும் அப்படிங்கிறதே இப்போ ரஃபாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நான் வீடியோ எடுத்த அன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா ரூ. 8,980 இருந்துச்சு. வீடியோ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஜூன் 12 வரைக்கும் கோல்ட் ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மேபி வந்து கம்மியாகலாம் இல்லை அதிகமாகலாம். ஸோ வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜூனில் வந்து நீங்கள் சீட் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து ரெடம்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி வந்து அக்ஷய திருதியை ஆஃபர்லாம் அதில் வந்து சேரலாம். சீட்டுக்கு வந்து அக்ஷய திருதி ஆஃபர் தருவாங்களான்னு தெரியல. பட் வந்து ஆஃபர்ஸ் இருக்குன்னா சேர்த்துக்கிட்டா அதுலேயும் நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து சீட்டு கட்டுறப்பே பிளான் பண்ணிக்கணும். நம்ம இந்த ஜுவல்லரி வாங்கலாம், இத்தனை கிராம்ஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணி கட்டினோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 16 கிராம்ஸோட கோல்ட் ரேட் இன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா 1,43,000 வருது. இதே நீங்கள் ரெடம்ஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட அமௌண்ட்டு சேமாக வந்தாலும் கிராம்ஸ் வந்து முன்ன பின்ன கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 16 கிராம்ஸ் வாங்க போகிறீங்கன்னா ஒரு 2 கிராம்ஸ் அதிகமாகறதுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி கட்டணும். இப்போ வந்து நீங்கள் 17 கிராமுக்கு கட்டணுன்னா அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1,52 வரும் நமக்கு. இது வந்து 18 கிராம்ஸ் கட்டுறீங்கன்னா அதுக்கு மேலே வந்து 1,61 லைக் தட் வரும். இந்த வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 18% வரைக்கும் இல்லை. இது நீங்கள் கட்டுற ஷாப்பை பொறுத்து. இப்போ பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து 18% கிடையாது. லலிதாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50%, அடுத்தது தங்கமயிலில் 75, கஜானா 18 சொல்லிட்டு வந்து ஷாப்புக்கு ஷாப் மாறுபடும். நீங்கள் வந்து எந்த ஷாப்பில் கட்டுறீங்களோ அந்த வேஸ்டேஜ் தகுந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ண பாருங்கள். இப்போ அக்யூரேட்டாக நீங்கள் வந்து 2 சவரன் எடுக்கிறீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் அதிகமாகலாம். அப்படி அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அமௌண்ட் அதிகமாகும். இப்போ கரெக்டாக நீங்கள் 2 சவரன் தான் வாங்க போகிறீங்கன்னா 18 கிராம்ஸ்க்கான அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும். இப்போ 18 கிராம்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னா இன்றைக்கி கோல்ட் ரேட்டில் 1,61,000 கிட்ட வருது. அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1,62 போட்டிருக்கேன். இப்போது 2 சவரன் செயின் வாங்குறதுக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போது 18 கிராம்ஸ்க்கு நீங்கள் வந்து அமௌண்ட் கட்ட போகிறீங்கன்னா அதை வந்து 11 மந்த்துக்கு டிவைட் பண்ணால் அரௌண்ட் வந்து 14,000 வரும். நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 15,000 போட்டிருக்கேன். 11 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,65,000 கட்டுற மாதிரி இருக்கும். இப்போது 2 சவரன் நகை வாங்குறதுக்கு நீங்கள் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக 15,000 மாதம் பே பண்ணணும். அது 11 மந்த் ரெடம்ஷன் அப்போது உங்களுக்கு வந்து 1,65 வரும். இப்போது வந்து நம்ம வேல்யூ பேஸ்டுங்கும் போது அமௌண்ட் ஈஸியாக தெரிஞ்சிச்சு. அதாவது கிராம் பேஸ்டுங்கிறப்ப நமக்கு தெரியாது. ஸோ கிராமாக வரவு வைக்கும் போது நம்மளுக்கு கோல்ட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகும் போது கிராம்ஸ் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். இல்லை கோல்ட் ரேட் கம்மினா கிராம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம எப்படின்னு வந்து அதை வேல்யூ பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாமே அமௌண்ட் பேஸ்டு தான். ஏன்னா அமௌண்ட் பேஸ்டில் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது சொல்கிறது புரியும். ஒரு சவரன் வந்து இன்றைக்கி கோல்ட் ரேட்டில் பார்த்திங்கன்னா ரூ. 71,840 ஆகுது. இது 11 மந்த்தில் வந்து உங்களுக்கு கோல்ட் ரேட் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து 11 மந்த்தில் வந்து ஒரு சவரன் எவ்வளோ விற்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. லாஸ்ட்டு ஜூன் 2024 பார்த்திங்கன்னா ரூ. 55,648 இருந்தது. ரெண்டுத்துக்கும் அரௌண்டு 1 இயர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 16,000 வருது. பர் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ₹1,000 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ வந்து நம்ம மாதம் கிராமாக வரவு வைக்கும் போது நமக்கு வந்து கிராமில் கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். எப்படியா இருந்தாலும் கோல்ட் ரேட் ஏற. ஸோ வந்து அதை டேலி பண்ணுறதுக்கு தான் உங்களை வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் அதிகமாக பே பண்ண சொல்கிறேன்.
இப்ப நீங்க மந்த்லி 10,000 கட்டிட்டு நகை எடுக்க போறப்போ, ஓகே நம்ம ஒரு 2 சவரன் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நெனைக்கும்போது, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடும்போது, அந்த அமௌண்ட்டுக்கான வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டிலாம் பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வந்து ரெடெம்ப்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம வந்து இப்ப 11 மந்த் வந்து பே பண்ணி முடிச்சுட்டோம். ஒரு 1.65. இப்ப வந்து ரெடெம்ப்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 2026ல நமக்கு ரெடெம்ப்ஷன் ஆகும். நான் ₹1000 வந்து 1 வருஷத்துக்கு அதிகமாகுது இல்லையா? அத பொறுத்து கோல்ட் ரேட்ட ஃபியூச்சர்ல போட்டிருக்கேன். ரூ. 9,980 பர் கிராம் போட்டிருக்கேன். நீங்க 2 சவரன் வாங்கும்போது அதோட கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, 1.59 வரும். இது நார்மலா வாங்குறவங்களுக்கு. நம்ம வந்து 11 மந்த்து மாசம் மாசம் வந்து வரவு வச்சிருக்கோம் இல்லையா கிராம்ஸ்ல. ஸோ, நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 500 கம்மியாகுதுன்னே நம்ம வச்சுக்கலாம். இத விட கூட கம்மியாகலாம். பட் வந்து நான் வந்து ஒரு அசம்ப்ஷனுக்காக அந்த அமௌண்ட் வச்சிருக்கேன். ரூ. 9,480ன்னு வச்சுப்போம் இப்போதைக்கு கோல்ட் ரேட்டு. அப்ப வந்து நீங்க 2 சவரன் வாங்கும்போது உங்களுக்கு ரூ. 1,51,680 வரும். இப்ப வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 18% கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நீங்க ஒரு 14% உள்ள செயின சூஸ் பண்றீங்கன்னா, நம்ம தாராளமா வேஸ்டேஜே இல்லாம வெறும் கோல்ட் ரேட்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டி 3% குடுத்து ஈஸியா வாங்கிரலாம். இப்ப வந்து 16 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா, 1,56,000 வரும். நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வந்து 1.57 போட்டிருக்கேன். நம்ம கட்டுன அமௌண்ட் எவ்வளோ? 1.65 கட்டியிருக்கோம். நம்ம வந்து பொருள் வாங்குனது 1.57. ஸோ வந்து நம்மளோட அமௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, 8,000 இருக்குது. இப்ப வந்து நமக்கு டவுட் வரும். இந்த 8,000 நமக்கு வேஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஈஸியா நம்மளால வந்து டாலர் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க வந்து 1 கிராமுக்கு அதிகமா அமௌண்ட் போட்டு இப்ப 16 கிராமோ, இல்ல 17 கிராம் வந்து செயின் கூட நீங்க வாங்கிக்க முடியும் தாராளமா. நம்ம வந்து ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் பண்ண தேவையில்ல. ஸோ வந்து கண்டிப்பா இப்படி வந்து யோசிச்சு பிளான் பண்ணி நீங்க கோல்ட் சீட் கட்டுனீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட தேவையில்ல. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜும் பே பண்ண தேவையில்ல. ஜிஎஸ்டியும் பே பண்ண தேவையில்ல. ஸோ வந்து நீங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 2 சவரன் எடுக்க போனீங்கன்னா, எக்ஸ்ட்ரா 2 கிராமுக்கான அமௌண்ட் வந்து மந்த்லி பேசிஸ்ல வந்து பே பண்ண பாருங்க. அது ரெடெம்ப்ஷன் அப்போ நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ வந்து நமக்கு கோல்ட் சீட் போடுறதால என்னென்ன பெனிஃபிட்டுங்கிறத நான் வந்து ஷார்ட்டா சொல்றேன். அதாவது பண விஷயத்துல என்னென்ன பெனிஃபிட்டுன்னு. இப்போ கோல்ட் ரேட் வந்து 11 மந்த்ல ஒரு ₹1000 கிராமுக்கு ஏறுது இல்லையா? அது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட். அதில ஒரு ரூ. 1000 மிச்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேஸ்டேஜ் வந்து நம்ம கட்ட தேவையில்ல. அதில ஒரு 22,000 இல்ல 23,000 அரவுண்ட் வச்சுக்கோங்க. அந்த 14%க்கு கிட்டத்தட்ட வந்து 22,000 வேஸ்டேஜ் வருது. அப்புறம் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் போட்டிங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்டி இன்னும் ₹1,000 பே பண்ணணும். ஸோ வந்து இந்த 11 மந்த் நம்ம கோல்ட் ஷீட் போட்டு ரெடெம்ப்ஷன் பண்ணும்போது, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,000லேருந்து 25,000 வந்து மிச்சமாகும். ஸோ வந்து ஈஸியா இப்போ ஒரு டவுட் வரும். நம்மளோட பணத்த தானே அவங்க வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது 100% ட்ரூ தான். நம்ம 11 மந்த் இன்வெஸ்ட் பண்ணும்போது, நம்மளோட பணத்த எடுத்து தான் ரொட்டேஷன் விடுவாங்க. ஸோ வந்து நம்மளும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதில என்ன பெனிஃபிட்ன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதில ஜிஎஸ்டி குறையுது. மாசம் மாசம் நம்ம கிராம்ஸ்ல வரவு வைக்கிறதால, நம்மளுக்கு வந்து கோல்ட் ரேட் கிராஜுவலா கம்மியாகும் கொஞ்சமாவது. எல்லா ஜுவல்லரி ஷாப்புக்குமே அவங்களுக்கு லாபம் இல்லாத பிளான எப்பவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 50% லாபம் இருக்குன்னா, அதில நமக்கு வந்து 10% ஆச்சும் லாபம் இருக்கா? அப்படின்னு நம்ம அத வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்ப ஏன் சொல்றேன்னா, நம்ம இந்த வருஷம் வந்து ஒரு 16 கிராம்ஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு, நம்ம சீட்டு போடாம ஸ்ட்ரைட்டா எடுக்கணும்னு நெனச்சா, நமக்கு அதில எவ்ளோ லாஸ் வருது பாருங்க. ₹1,000 வந்து கிராமுக்கு அதிகமாகும். வேஸ்டேஜ் பே பண்ணணும். அந்த வேஸ்டேஜுக்கு இன்னும் ₹1,000 ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா அவாய்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி பிளான் பண்ணா. போன வருஷம் ஜூன்ல பார்த்தீங்கன்னா, பர் கிராம் வந்து ரூ. 6,900 இருந்தது. அதே இந்த வருஷம் ஜூன்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 8,900 இருக்கு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமுக்கு ₹1,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ, அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி பிளான் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு எங்க விருப்பமோ, ஜிஆர்டியோ, இல்ல லலிதா, இல்ல தங்கமயில் எங்க வேணாலும் நம்ம பே பண்ணலாம். குவாலிட்டி வைஸ் எங்க நல்லாருக்குன்னு அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
நான் வந்து ஜிஆர்டிலயும் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். லலிதால பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தங்கமயில்லயும் வந்து இப்போ ரீசென்ட்டா பண்ணியிருக்கோம். ஸோ வந்து தங்கமயில்லயும் பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் அதிகமா தான் இருக்கு. கம்பேரேட்டிவ்லி லலிதால வேஸ்டேஜ் வந்து ஓரளவுக்கு பரவால்ல. பட் வந்து கோல்டு ஐட்டம்ல கொஞ்சம் வந்து போலா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் வாங்குனப்போ. கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் கேட்குறீங்க, ஜிஎஸ்டி இல்லாம கோல்ட் காயின் வாங்கலாமான்னு. மேபி வந்து வாங்கலாம். இந்த ஹோல்சேல் கடையிலலாம் நீங்க வாங்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான ப்ராப்பர் பில்லு தரமாட்டாங்கங்க. இப்ப ஜிஎஸ்டி இருந்தா தான் பில்லு தருவாங்க. நீங்க ஜிஎஸ்டி இல்லாம வாங்குனீங்கன்னா, ப்ராப்பர் பில்லு உங்களுக்கு கிடைக்காது. அது நீங்க வந்து சப்போஸ் லோன் எடுக்கிறீங்கன்னா, காயின்ஸ் மேல அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, அதையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 2, 3 பேர் வந்து ஜிஆர்டில ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தேன். எனக்கு வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து கலெக்ஷன்ஸ் நெறையா இருக்கும். ஸோ, அதனால வந்து நான் மோஸ்ட்லி அங்க பர்ச்சேஸ் பண்றது வழக்கம் என்னோடது. வேஸ்டேஜுன்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜிஆர்டில மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் தான் வேஸ்டேஜ் அதிகமா இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஷாப்பையும் வந்து என்கரேஜ் பண்ணல. உங்களுக்கு எங்க கன்வீனியன்ட்டா இருக்கோ அங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செயின்ஸ்லாம் நீங்க வாங்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா, இது வந்து ஒரு 8, 9% தான் வேஸ்டேஜ் இருக்கும். நீங்க கோல்ட் சீட் போடும்போது, அதிகமான வேஸ்டேஜ் உள்ளதையும் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து 18% வரைக்கும் அப் டூ கிடையாது இல்லையா? ஸோ வந்து கோல்ட் சீட் போடும்போது, இன்னும் நல்ல மாடலா வந்து செலக்ட் பண்ணலாம். எப்படி வந்து அமௌண்ட் சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. நான் ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் போட்டிருக்கேன். என் ஃப்யூச்சர்ல இந்த அளவுக்கு கோல்ட் ரேட் ஆகலாம், இல்ல கூட கம்மியாகலாம். நீங்க கட்டுறப்போ ஒரு 2 கிராம்ஸ்க்கான அமௌண்ட் சேர்த்து கட்டினா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் இதில வீடியோல சொல்லியிருக்கேன். வேற ஒரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய் பாய்.